வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஆதரவு கிடச்சிருக்கு. நான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு இது உதவும். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இப்போது சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்காரு. இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான செய்தி தான். நம்ம பல கோணங்களில் இது எப்படி மகிழ்ச்சிகரமான செய்திங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செல்வ பெருந்தகைங்கிறவர் தலித் வகுப்பை சேர்ந்தவர். அது இல்லாமல் 60 வயசுக்கு கீழே இருக்கிறவர். அதாவது இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் காங்கிரஸில் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக நடக்கும். ஏன்னா இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம், காங்கிரஸ் கமிட்டியில் வயதானவர்களே தான் அப்பாயிண்ட் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம். இளைஞர்களை அப்பாயிண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இவர் ஒரு இளைஞருங்கிற நம்ம எந்த சென்ஸில் சொல்கிறோன்னா, ஓடி ஆடி கட்சிக்கு எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி பெரியவங்களையும் சேர்த்துக்கிட்டு சின்னவங்களையும் அரவணைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவரை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இவர் ராகுல் காந்தியோட ஆதரவை பெற்றவர். நம்ம தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர் இவர். அந்த வகையில் இவருக்கு எல்லாருடைய இளைஞருங்கிறதோடு சேர்ந்து இவருக்கு எல்லாருடைய ஆதரவும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் இந்த ஒரு நியமனம் என்பது மிக சிறந்த நியமனமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா முன்னாள் பெரியவர் இவர் இளைய பெருமாளுக்கு அப்புறம் ஒரு தலித்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக போடுறது இப்போ தான். தலைவர் பதவிக்கு வேறு சில பதவிகளில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இது இளைய பெருமாள் அவர்களுக்கு அடுத்ததாக இப்போ தான் ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு தலைவராக ஒரு தலித் போடப்படுகிறாருங்கிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும். நம்ம ஏன் இதை நல்ல விஷயமாக பார்க்கணுன்னா, இப்போ இவர் ராகுல் காந்தி இந்த ஜோடா யாத்திரா பயணத்துக்கு பிறகு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அகில இந்திய அளவிலையும் ஒரு தலித் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே என்பவர் மூலமாக நடந்திருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய பின்னணியில் எல்லா மாநிலங்கள்லையும் முடிந்த வரையிலும் தலித்துகளையும் மலைவாழ் மக்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் தலைமை பதவிக்கும் இல்லை செயலாற்ற பதவிக்கு கொண்டு வந்தோம்னா தான் கட்சியை மேம்படுத்த முடியும். கட்சி இந்த முன்ன இருந்த நிலையில் அந்த மக்களுடைய ஆதரவை பெறணுன்னா அந்த மக்கள்லேருந்து தலைவர்களை அப்பாயிண்ட் பண்ணால் தான் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ராகுல் காந்திக்கு வந்திருக்கு. அதேமாதிரி இப்போ காங்கிரஸ் தலைமைக்கும் இந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்திருக்கிறதுனுடைய விளைவாக தான் எல்லா இடங்கள்லையும் முடிஞ்ச வரலையும் தலித்துகளை ஒரு தலைமை பதவிக்கு கொண்டு வராங்கங்கிறத பார்க்குறோம். அந்த சென்ஸில், அந்த லாஜிக்கில், அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது செல்வ பெருந்தகையினுடைய ஒரு நியமனம் என்பது தலித் மக்களிடையே, ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மற்றும் ஈவன் சிறுபான்மை மக்களிடையே கூட அவர் நல்ல பேர் தான் இருக்குது. அந்த வகையில் அந்த நியமனம் மிக சிறப்பான ஒரு நியமனமாக நம்ம பார்க்குறோம். மூன்றாவது அவருடைய நியமனம் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் இந்த காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்டு வராரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற தலைவருங்கிற முறையில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. எந்தெந்த விஷயங்களில் தலையிடணும், எந்தெந்த விஷயங்களில் அரசாங்கத்தை அப்ரிஷியேட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களில் தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை தெளிவாக அங்கே பேசணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களிலும் அவர் மிக சிறப்பாக துடிப்புடன் செயல்படுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த சென்ஸில் அவருடைய சட்டமன்ற கட்சி தலைவருங்கிற முறைய அவருடைய செயல்பாடு, மற்றபடி அவர் அவர் சார்ந்து இருக்கிற அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து பார்க்குறோம். எல்லா இடத்துக்குமே ஒரு பிரச்சனைன்னா அவர் போய் பார்க்குறாரு. அவருடைய செயல்பாடு உண்மையிலே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்குறோம். அந்த வகையிலையுமே அந்த அனுபவம் என்பது
இந்த பதவிக்கு சிறப்பு சேர்ப்போம், கண்டிப்பாக சிறப்பு சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக முன்வைக்கிறோம். இதை எல்லாத்தையும் விட செல்வ பிறந்தகை வந்து ஒரு ஆக்டிவான ஆள். அவர் முதல்ல இருந்தே பார்த்திங்கன்னா அவர் வந்து துடிதுடிப்புடன் செயல்படுகிற ஒரு இளைஞர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆக அவருடைய சார்ந்திருக்கிற தலித் சமூகம், ரெண்டாவது வந்து அவருடைய வயது, அவருடைய சட்டமன்ற அனுபவம், அவர் எல்லாரோடையும் பழகக்கூடிய தன்மை, இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து மிக ஒரு சிறந்த தலைவராக செயல்படுவதற்கு இது வந்து தகுந்த தருணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம், அவரை வாழ்த்துறோம் நம்ம. இப்போ ஏன் இந்த நியமனம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுன்னா, இதனுடைய நேரத்தை பாருங்கள். பாராளுமன்ற தேர்தல் வந்து இப்போ வருகிற நேரம். இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து அந்த கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டிய ஒரு அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் இவருடைய நியமனம் என்பது தமிழ்நாட்டு அளவில் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. ஸோ இந்த நேரம் வந்து இப்போ வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்ருக்க நேரம். அதே மாதிரி வந்து 2024 பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற இந்த நேரத்தில் ஒரு துடிப்பான ஒரு இளைஞரை வந்து காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக போட்டிருக்கிறதுங்கிறது வந்து கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது. நம்ம அரசியல் நோக்கர்கள் என்ன கருதுனாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு தலைமையை வந்து மாற்றணுங்கிறது பல பேருடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஏற்கனவே KS அழகிரி மாற்றப்படுவார், அந்த பதவிக்கு வேறு பல பேருடைய பெயர்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு வந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து பெண் தலைவரான ஜோதிமணி பேர் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பேருமே இதில் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவர் பேருமே, செல்வ பிறந்தகை பேருமே இதில் அடிபட்டு இருந்தது தான் நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லார் பேருடையும் எல்லாருமே வந்து ஒரு வகையில் நல்ல தலைவர்கள் தான். ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, கார்த்திக் சிதம்பரம் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் வந்து அவங்க அப்பா பின்னணியில் வர்றதால அவர் நல்லா செயல்படுவாருங்கிற ஒரு கன்சிடரேஷனும் இருந்தது. ஜோதிமணி பேரில் அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற, ரெண்டாவது ராகுல் காந்தியோட ஆதரவாளர்ங்கிற முறையில் அவங்க பேர்லேயும் ஒரு பரிசீலனையில் இருந்தது உண்மைதான். ஆனால் இது எல்லாமே மீறி வந்து செல்வ பிறந்தகையுடைய நியமனம் என்பது உண்மையிலே வந்து நம்ம அதை வந்து பாராட்டி தான் ஆகணும். அவர் நன்றாக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதில் சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இவருடைய அப்பாயின்மெண்ட் மேலே என்ன பெரும்பான்மையான அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் பல கட்சிக்கு போனவர். அதாவது விடுதலை சிறுத்தைகளில் இருந்தார், பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார், அதேமாதிரி கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகத்தில் இருந்தார் அப்படிங்கிறது இவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு. இப்போ அந்த குற்றச்சாட்டு நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட இவர் மேலே மட்டும் வைக்க முடியாது. அரசியல் என்பது இட்ஸ் ஆர்ட் ஆஃப் இது தானே, ஒரு ஃபேவரபுளான ஒரு ஆர்ட் தானே அது. ஸோ பல கட்சிக்கு ஒரு அரசியல்வாதி செல்வது என்பது ஒரு சாதாரண விஷயந்தான். ஒரு தடவையும் அவருக்கு ஒரு காரணத்தோடு தான் சென்றிருப்பார். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பல கட்சிகளுக்கு போகிறாருங்கிறதாலே அவரை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது வந்து அவருடைய செயல்பாடுகளில் குந்தகம் கற்பிக்கிறதோ வந்து நல்லதில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு கட்சி, ஒரு அரசியல்வாதி என்பது அரசியலில் வந்துவிட்ட பிறகு அவர் பல கட்சிகளுக்கு போவது என்பது ஒரு நார்மலான விஷயமாக இருக்குது. அதுலேயும் சில முடிவுகள் வந்து அவரை துரத்தி இருக்கும் இந்த கட்சிக்கு போக சொல்லி. இருந்தாலும் இப்போ எல்லாமே தலித் கட்சிகளில் தான் இருந்திருக்காரு. கட்சியாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும், இல்லை புதிய தமிழகமாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறை, இதெல்லாம் இப்போ அவர் இனம் சார்ந்த கட்சிகளுக்கு தான் போயிருக்காரு. சில கொள்கை வேறுபாடுகளில் பிடிக்காமல் அவர் வந்திருக்கலாம் வெளியே. ஸோ அதை வந்து நம்ம ஒரு தவறுதலாக சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை விட முக்கியமானவங்க, இவரோட அனுபவசாலிகள், இவரை விட நல்ல கட்சியில் நிறைய நாள் இருந்தவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி இதை நம்ம மறுக்கிறோன்னா, இருந்திருக்கலாம் இவரோட அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கலாம், மக்களில் ரொம்ப அறிமுகமானவங்க இருக்கலாம். ஆனாலும்
காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது ஒரு தேவை இருக்கிறது. ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதரை போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரெண்டாவது, ஒரு ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் போய் திரிஞ்சு எல்லாரையும் ஊக்குவித்து நல்ல பயணங்கள் மேற்கொண்டு எல்லா தலைவர்களையும் அனுசரித்து போகக்கூடிய அந்த ஒரு கன்சிடரேஷனில் பார்க்கும்போது மற்ற எல்லா தலைவர்களுடைய இவர் கண்டிப்பாக ஒரு முன்னணியில் இருப்பார் அப்படிங்கிறது நமது நம்பிக்கை. ஆக எது எங்கே இருந்தாலும், பல குறைகள் இருந்தாலும், இவர்கிட்ட நிறைய நிறைகள் இருக்குதுங்கிறத நம்ம இவருடைய கடந்த கால இதிலேருந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு இவர் ஒரு நல்ல நியமனமாகவே பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி திமுகவோட இவர் நல்ல உறவில் இருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தையின் போது இவருடைய இந்த நல்ல அனுபவம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை தான் வாங்கி தருமே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வகையிலும் இவர் ஒரு துர்பாக்கியமாக செயல்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது. அந்த வகையில் நாம் செல்வப்பிறந்தவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது இந்தியா கூட்டணிக்கும் நல்லாயிருக்கும், திமுக கூட்டணிக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு நியமனமாக இது பார்க்கப்படுகிறதுங்கிறதோட இன்றைய பதிவை நம்ம நிறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.